வடகுபட்டு ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த வடகுபட்டு கிராமத்தில் பழமையான சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. புராண காலத்தில் அத்ரி முனிவர், பிருகு முனிவர் இத்திருக்கோவிலுக்கு வந்து வணங்கியுள்ளனர். இங்கு மூலவராக ஆதிகேசவ பெருமாளும், உற்சவராக சுந்தர வரதராஜ பெருமாளும் உள்ளனர். பிருகு முனிவருக்கு எள்ளார்ந்த கோலத்துடன் பெருமாள் இத்தலத்தில் காட்சியளித்ததால் உற்சவருக்கு சுந்தர வரதராஜ பெருமாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உற்சவத்தை முன்னிட்டு சுந்தர வரதராஜ பெருமாளுக்கு அதிகாலை 5 மணிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி தாயார் சன்னதி முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பலவித தீபாராதனைகள் பெருமாளுக்கு காண்பிக்கப்பட்டன. வேத பண்டிதர்களால் 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை முன்னிட்டு திருக்கோவில் சன்னதியில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. உற்சவத்துக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சி. குமரதுரை, உதவி ஆணையர் ஆர். கார்த்திகேயன் அறிவுரையின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ. செந்தில்குமார், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் கோதண்டராமன், கோவில் அறங்காவலர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். சிந்தையுள்ள